ஆதிராஜன் இது முன்னாடி சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு, நல்ல பேர் அதில் அவருக்கு. இப்போ காதல் கதையை தொட்டிருக்காரு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பள்ளி பருவத்தில் யுவலட்சுமியா, ஆமாம் யுவலட்சுமி, அந்த ஃபேஸு கலையான ஃபேஸ். ஆரம்பத்தில் சுபலட்சுமின்னு ஊற்றுனாங்க. சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது. லவ் டுடே பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு. அப்புறம் கார்த்திக் சார் நடித்த படம் அகத்தியன் இயக்கத்தில் என்ன பண்ணுறது, கோகுலத்து சீதை. அதெல்லாம் நாலேஜ் கூட பார்த்தேன் அப்போவே. அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்குது. ஆமாம், லட்சுமி கிராட் சொன்னாங்கள அவங்களுக்கு. அப்புறம் அதில் கதாநாயகி நடித்தவங்க அவங்க சினாமிகா. நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மனம் வரணும். வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம். 10th படிக்கும் போதும் சரி, இல்லை +2லேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும். அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி, வெற்றி அடைஞ்சவன் முடிச்சு காலம் பூரா வாழ்க்கை பூரா போச்சு அவனுக்கு. ஏன் பாக்கியசாலின்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாரோ கல்யாணம் பண்ணால் கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுலாம் வரும். அந்த பொண்ணை காதலிச்சது, அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது, ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 2 வருஷம் நினைச்சாலே கஷ்டம். நடா அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்கா, லைஃப்பில் பூஜ்ஜியம் ஆயிரும். அதனால காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான். காதலில் தோல்வி அடைஞ்சவன் லைஃப் இல்லாமல் பசுமையான நினைவுகளை அப்படியே தாங்கி நிற்பான், ஜெயிச்சிட்டான். இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன். எப்படின்னா, இப்போ நம்ம 10th +2 லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை. அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும், நம்ம யாரோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ், முதல் லவ் மறக்கவே முடியாது. ஏதாவது ஒரு காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த 10th படிக்கும்போதோ +2 படிக்கும்போது அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம், லவ்வரோட முகம் அது வரும். இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போதே நமக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, உதயகுமார் சார் போயிடுச்சு, ராஜன் சார் போயிடுச்சு, எல்லாருக்கும் ஃபஸ்ட் லவ் போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்க இல்லையா அப்படிங்க. நான் ஃபீல் பார்க்குறேன், அவருக்கு அப்படியே மூஞ்சி பார்க்குறேன். ஆகா, தலைவருக்கும் கிளாஸ் ஒர்க் போது போல இருக்குது அப்படின்ட்டு. ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. எங்களுக்கெல்லாம் 25 வருஷம் போகுது, அவருக்கு 50 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. இவ்வளோ வித்தியாசம், காலங்களும் வித்தியாசம். எல்லாருமே சாங்க போது அவங்க பேக் ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே ஞாபகம் வரும். 40 வயசுலேயும் நம்ம 20 வயசில் லவ் பண்ண நினச்சி பார்ப்போம். அந்த பாவாடை தாவணி, அந்த ரெட்டச்சடை, இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம், எனக்கு பாவாடை தாவணி என்ன, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் உஷாராகிக்குங்க. காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம். அப்போ சொல்லுவாங்க, உன் லவ்வர் உன் ஆள் வந்துருக்குடா அப்படிம்பாங்க. போய் பார்த்துடாதீங்க, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோம்லியாக சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும், சிம்ரன் எடை இருக்கும், பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கும். நம்ம 20 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம். நான் 10th படிக்கும்போது அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம், ஒத்து வராது.
அவ்வளோதான். என்னடா அது பையன் என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் வாங்கி அவன் கையால். இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரோ முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வரமாட்டான். கடைசியாக பார்த்தோம் பாருங்க, இதுதான் வந்து நிற்கும். மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமையாக நினைவுகளும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட. சினேகன் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் எப்போ பார்த்தா ஓகேன்ட்டு வருவார் அவர். ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன. அதனால் அவர் சினேகன் சார்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்கிறேன். அதனால நம்ம லவ் பண்ணோமா, ஃபஸ்ட் லவ்வா, அதை எந்த வயசுலையும் நினச்சி பார்த்தோமா, அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும். சாக கிடக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினச்சி செத்து போயிடணும். இடையில போய் 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவுகளோடு இருப்போம். முதல் லவ் நினைப்போம், முதல் காதல் நினச்சிட்டே இருப்போம். ஓஹா வீட்டில் ஓர பெஸ்டணும் சார், இப்போ தான் வீட்டில் ஞாபகம் வருது. சரி சாரி. ஸோ ஓகே, இது இப்போ ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க. இவர் சந்திக்க போகிறேன். நன்றி வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும். பிரஜன் எல்லாரும் இங்கே நடித்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.